தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். PO Guide Part 1 மிக முக்கியமான பகுதி. ஏராளமான மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அந்த மாற்றங்களை எல்லாம் தொகுத்து மிக பொறுமையாக கடந்த 2 வகுப்புகளிலே உங்களுக்கு பாடம் எடுத்திருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக 3வது வகுப்பு இன்று சிறப்பு வகுப்பாக நடக்க இருக்கிறது. முதலிலே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு விடுமுறை நாட்களிலே கூட நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கக்கூடிய அம்மையாருக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி தொடர்ந்து அவர் பாடம் நடத்துவார். அனைவரும் கவனமுடன் கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேடம். சார். ஓகே சார். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். சோ கடந்த 2 கிளாஸாக நம்மளோட இந்த PO Guide Part 1, அதாவது கிட்டத்தட்ட இந்த PO ரெகுலேஷன்ஸ்னுடைய நம்ம இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, அதே போல போன வகுப்புல நிறைய இந்த போஸ்டிட் ஸ்டாம்போடைய அடுத்தடுத்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். சோ இதை தொடர்ந்து நம்ம இந்த வகுப்புல கண்டினியூஸா இதுக்கு அடுத்தடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம PO ரெகுலேஷன் 2024 என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த கிளாஸ்ல பாக்கலாம் வாங்க. சோ பிஃபோர் இந்த கிளாஸ் நம்ம கமெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல நம்ம ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். சோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதமா ஒரு சின்ன Q&A செஷன். சோ நான் இதை PPT ரெடி பண்ணல, நான் அப்படியே ஓரலா கேட்கிறேன். சோ எல்லாரும் உங்களோட மெசேஜ் பாக்ஸ்ல மட்டும் உங்களோட ரிப்ளை நீங்க போட்டீங்க அப்படின்னா we'll have a quick recap. நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் நம்ம தொடங்கலாம் அப்படின்னு. சோ முதல் கொஸ்டின் இப்ப நான் கேட்கிறேன், மெசேஜ்ல மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ண வேணாம், அப்புறம் ரொம்பவே உங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சோ எனக்கு சொல்லுங்க, இல்லீகல் யூஸ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இல்லையா? போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது இல்லீகலா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது எந்த ஆக்டின் படி, எந்த செக்ஷன் படி குற்றமாக கருதப்படும்? அண்டர் விச் ஆக்ட்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. லாஸ்ட் டைம் இது ஒரு முக்கியமான சேஞ்ச் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இல்லீகல் யூஸ், அதாவது ஃபிக்டிஷியஸ் போலியான ஸ்டாம்ப் தயாரிக்கிறது. ஓகே, செக்ஷன் 183 இல்ல மேடம் 186. ஓகே, நிறைய பேர் மெசேஜ்ல போட்டிருக்காங்க, மைக் ஆன் பண்ண வேணாம். சோ ப்ளீஸ் உங்களோட மெசேஜ் செக்ஷன் 186 ஆஃப் உங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா. ஓகே ஃபைன், எஸ். சோ அப்சல்யூட்லி ரைட். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்ப நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஒரு சப் போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் பேங்க் ஆபரேஷன் பண்றதுக்கான பிசினஸ் ஹவர்ஸ் என்பது எவ்வளவு மணி நேரம்? சோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஒரு சப் போஸ்ட் ஆபீஸ்ல சாட்டர்டே அன்னைக்கு சேவிங்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான அஃப்கோர்ஸ் 6 hours. சோ இப்ப பிசினஸ் ஹவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 6 hours தான். டெடிகேட்டிவா சாட்டர்டேக்குன்னு எதுவும் கிடையாது. அப்சல்யூட்லி ரைட். ஓகே, அடுத்தது இப்ப நான் ஒரு ஆப்ஷன் கேட்கிறேன். இந்த PO ரெகுலேஷன் 2024 உடைய டெஃபினிஷன் படி வெயிட் அப்படின்றது எதை குறிக்கும்? சோ ஒன்னு கிராஸ் வெயிட் அல்லது வால்யூமெட்ரிக் வெயிட். ஆப்ஷன் சிங்கிறது whichever is higher, எது அதிகமோ அது. சோ இதுல சொல்லுங்க, ஏன்றது கிராஸ் வெயிட், பிங்கிறது உங்களுக்கு வால்யூமெட்ரிக் வெயிட், சிங்கிறது whichever is higher, எது அதிகமோ. ஓகே ஓகே, அப்சல்யூட்லி ரைட். சி அப்படிங்கறதா கரெக்ட். எந்த வெயிட் அதிகமோ அதுதான் வெயிட் அப்படிங்கறது டிசைட் பண்ணும். ஓகே ஃபைன். சோ அடுத்தது ஒரு क्वेश्चन. ஒரு போஸ்ட் ஆபீஸ்னுடைய பிசினஸ் ஹவர்ஸ் அடிஷனலா கூட்டணும், சண்டேஸ் ஹாலிடேஸ்ல எல்லாம் ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ற அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு? ஓகே, அவசரப்படாதீங்க. ஓகே, எஸ். Who is competent to decide additional postal hours? அதாவது இன்னும் கூடுதலான போஸ்டல் ஹவர்ஸ் அப்படிங்கிறது யாரு? எஸ், அஃப்கோர்ஸ் சர்க்கிள் ஆர் ரீஜனல் ஹெட். டிவிஷன் ஹெட் கிடையாது, அவசரப்படாதீங்க. டிவிஷன் ஹெட் பிசினஸ் ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த அடிஷனல் ஹவர்ஸ் சண்டேஸ்ல ஓபன் பண்ணலாமா, அப்படி ஓபன் பண்ணா என்ன மாதிரி ஆபரேஷன்ல பண்ணுன்றது எஸ் அஃப்கோர்ஸ் ரீஜனல் ஹெட் அல்லது சீஃப் PMGக்கு அதுக்கான பவர்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு क्वेश्चन. இந்த நம்ம கமமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படியே பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? சோ இப்ப நான் சொல்றேன், ஒரு ஸ்டாம்ப் ஒரு தபால்ல பாக்குறீங்க. ஸ்டாம்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிருக்காங்க, அதை நம்ம டிடெக்ட் பண்றோம். ஆனா அந்த ஸ்டாம்ப் அழிக்கிறதுக்காகவோ அதுக்கான எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாம சிம்பிளி ஒரு ஸ்டாம்ப் ரீயூஸ் பண்ண மாதிரி தெரியுது. இந்த ஸ்டாம்ப் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐ ரிப்பீட், ஒரு ஸ்டாம்ப் ரீயூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது, ஆனா அந்த ஸ்டாம்பை கட் பண்ணியோ கிழிச்சோ அதை எந்த விதமான அந்த மாதிரி எந்த ஒரு அதுக்கான எஃபர்ட் போடல அப்படின்னா அந்த ஸ்டாம்பை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மேடம் அழகா சொல்லிருக்காங்க, எஸ் மேம், அதை அப்படியே இக்னோர் பண்ணணும். நாட் அக்செப்டபிள், அஃப்கோர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டோம், டியூ போடுவோம்.
அந்த ஸ்டாம்ப் வந்து சிம்பிளி இட் கேன் பி இக்னோர்ட் அண்ட் அதுக்கு பதிலாக அதுக்கு டியூ போட்டு நம்ம அதுக்கான நோட் எழுதி அனுப்பணும் இதெல்லாம் கடந்த வகுப்புல பார்த்தோம். ஸோ ஐம் ஹாப்பி தட் நீங்க போன வகுப்புல கத்துக் கொடுத்தது எல்லாமே அப்டேட்டடா இருக்கீங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ்னுடைய கிளாஸ் 3 3rd கிளாஸ் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ரெகுலேஷன் 13 தொடர்ச்சி தான் நம்ம இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அதாவது ஸ்டாம்ப் பத்தி நம்ம இன்னும் கம்ப்ளீட்டா பார்த்து முடிக்கல இல்லையா? சோ இந்த பிஓ ரெகுலேஷன்ல சேல் ஆஃப் கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப், அதாவது நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் பார்த்தோம் இல்லையா? டெஃபினேட்டிவ், கமோமரேட்டிவ், ஸ்பெஷல் ஸ்டாம்ப்ஸ், சோ இந்த மாதிரி தீமேட்டிக் ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். சோ அந்த வகையில கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ்னுடைய சேல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ரெகுலேஷன் 13 சோ அடுத்து இந்த சேல் கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்போட சேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த மாதிரி பிலாட்லி ஸ்டாம்ப்ஸ், சோ இதனுடைய அதனுடைய உப பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி அதனுடைய கஸ்டமைஸ் மை ஸ்டாம்ப் ஆக இருக்கட்டும், ஸ்பெஷல் கவர்ஸ், தீமேட்டிக்கான ஸ்டாம்ப், இயர்லி பேக்கன் சிலது வரும். ஒரு வருஷம் முழுக்க ரிலீஸ் ஆன ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கலெக்ஷனாக இருக்கும் இயர்லி பேக். அதுக்கப்புறம் டெஃபினேட்டிவ், ஏதாவது புதுசான டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் ஏதாவது இஷ்யூ பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கவர், அதாவது எப்போ ஒரு பிலாட்லி ஸ்டாம்ப் ரிலீஸ் ஆகுதோ நான் சொன்னேன் அதனுடனே ஒரு ஃபர்ஸ்ட் டே கவரும் அந்த ஸ்டாம்ப் பத்தினிய தகவலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரும் வரும். சோ அந்த மாதிரி இருக்க ஃபர்ஸ்ட் டே கவர், பிக்டோரியல் கேன்சலேஷன், ஸ்டாம்போட புக்லெட், ப்ரோச்சர்ஸ், இது எல்லாமே நிறைய நம்மளோட அங்கீகரிக்கப்பட்ட நம்மளுடைய போஸ்ட் ஆபீசஸ்ல இருக்கும். சோ ஒரு இண்டிவிஜுவல் யாருக்கு இந்த கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் வேணுமோ அல்லது பிலாட்லி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி வேணுமோ அவங்க நம்மளோட பிலாட்லி பியூரோ அல்லது பிலாட்லியினுடைய கவுண்டர் அல்லது இதற்காக ஆத்தரைஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஆபீசஸ்லயோ அல்லது ஆன்லைன்லயோ அவங்களோட கலெக்ஷனுக்காக இதை வந்து அவங்க சேகரிச்சுக்கலாம் யாருக்கு வேணுமோ. அதே போல இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது போய் கலெக்ட் பண்றதுக்கு போதுமான நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிற யாரோ ஒரு தனிநபர் அல்லது இந்த மாதிரி பிலாட்லி கிளப்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு சில நிறைய ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் பிலாட்லி கிளப் அப்படின்றது செயல்படும். அந்த மாதிரி கிளப்ஸ் வச்சிருக்கிறவங்க, பிலாட்லி சொசைட்டில ஒரு மெம்பரா இருக்கிறவங்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாம்ப்ஸும் பிலாட்லி சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸையும் ரெகுலரா வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட பிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து பிலாட்லி பியூரோல மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அந்த மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போதுமான பேலன்ஸ் இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ பண்ற ரெகுலரான எல்லா இஷ்யூஸுமே அவர்களோட அட்ரஸ் இல்லத்தை தேடியே அவங்களுக்கு வந்து வந்துடும். இது ஒண்ணு. சோ டொமஸ்டிக் பிலாட்லி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஓபன் பண்றதுக்கான கட்டணம் அப்படின்றது தற்சமயம் இப்ப இருக்கிறது 200 ரூபாய். சோ இதை தவிர்த்து இந்த கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பை கலெக்ஷனுக்காக ஒரு சேகரிப்பாக ஒரு பொக்கிஷமா அப்படி மட்டும் வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க விருப்பப்பட்டா இதை போஸ்டேஜா ஒரு தபால்ல ஒட்டி அனுப்பக்கூடிய ஒரு போஸ்டேஜா கூட இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் பர்பஸ் அது கிடையாது. ஆனா தேவைப்பட்டா அவங்க வந்து இது போஸ்டேஜ்க்காக கூட பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. சோ இதுல மெயினா என்னன்னா பிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதை வாங்கிக்கலாம், பிலாட்லி பியூரோ கவுண்டர்ல போய் வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், போஸ்டேஜாக கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பொதுவாக இந்த கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பினுடைய டினாமினேஷன், இதனுடைய விலை எப்படி நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா நம்மளோட டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் போஸ்டல் டாரிஃப். சோ நம்ம போஸ்டல் டாரிஃப் இப்போ இவ்வளவுக்கு இவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த டாரிஃப் நம்ம டொமஸ்டிக் உள்ளூர்ல அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய போஸ்டல் டாரிஃப் விலைக்கு அதற்கு ஏற்பதான் இந்த டினாமினேஷன் அப்படின்றது பிக்ஸ் ஆகும். ஜென்ரலா வந்து என்னன்றது பிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி இவங்க வாங்கிக்கிட்ட கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பை ரிட்டர்ன் திருப்பி கொடுக்கறதுக்கோ அல்ல திரும்ப மீண்டும் ரீசேல் நம்ம கிட்டே கொண்டு வந்து சேல் பண்றதுக்கோ நம்ம கிட்ட அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. நம்ம ஒன் வே தான் இதை நம்ம வந்து சேல் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். நம்ம சைட்ல இருந்து இது சேல்ஸ் மட்டும்தான், ரிட்டர்ன் எடுத்துக்கக்கூடிய பாலிசிஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டுக்கு கிடையாது. சோ இப்படியாக தான் இந்த கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பினுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது ப்ரொடக்ஷன் அண்ட் இஷ்யூ ஆஃப் பிலாட்லி மெட்டீரியல். இந்த மாதிரி ஒரு பிலாட்லி மெட்டீரியல் அப்படிங்கிறது யார் இதுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க, எந்த லெவல்ல வந்து இதெல்லாமே அப்ரூவ் ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம மேலும் டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஹெட் ஆஃப் த சர்க்கிள். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கவர் அப்படிங்கிறது ஒண்ணு புதுசா ஒருத்தர் வந்து இதுக்கான ப்ரப்போசல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கான அங்கீகரிக்கக்கூடிய அந்த அப்ரூவிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள், அதாவது சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தான். சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கவர் இஷ்யூ ஏதாவது புதுசா பண்றது அல்லது ஒரு பிக்டோரியல் கேன்சலேஷன் இல்ல பிக்சர் போஸ்ட் கார்டு ஏதாவது வெளியிடுறது, இந்த பிலாட்லி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுக்குற அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஸ்பெஷல் கவர், பிக்டோரியல் கேன்சலேஷன், பிக்சர் போஸ்ட் கார்டு மற்றும் பிலாட்லி சம்பந்தப்பட்ட சில பொருட்கள்.
ஆனா மத்த மேஜரான மத்த பிளாட்லி மெட்டீரியல்னுடைய அனுமதி எல்லாமே டைரக்டரேட் லெவல்ல தான் இது நடக்கும். இது அடுத்த நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது அடுத்த ரெகுலேஷன்ல இந்த பிலாட்லிக்கு இதுக்கான அப்ரூவல் கொடுக்கறதுக்குன்னே ஒரு கமிட்டி பிரத்யேகமா இருக்கு. அதாவது பிலாட்லி அட்வைசரி கமிட்டின்னு. சோ இந்த கமிட்டில தான் இதற்கான முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க. சோ இது எல்லாமே டைரக்டரேட் லெவல்ல முடிவு பண்ண வேண்டிய விஷயம். சோ அதே மாதிரி இப்ப ஏதோ ஒரு ஸ்பெஷல் கவர் அப்படிங்கறது நம்ம வெளியிடுறோம். அந்த மாதிரி ஸ்பெஷல் கவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்டினுடைய ஒரு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 நாடு சம்பந்தப்பட்ட உறவுகளை வந்து நிர்ணயிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த மாதிரி ஸ்டாம்பை நம்மளுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய ஒப்புதலோட தான் இந்த மாதிரி ப்ரொபோசல் எல்லாமே நமக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட டிஃபென்ஸ் நம்மளோட பாதுகாப்பு சீர்குலைக்கிற மாதிரியோ இல்ல அதுல சம்பந்தப்பட்ட ஏதாவது இருக்கு, ஒரு ப்ரொபோசல் ஸ்டாம்ப் ப்ரொபோசல் இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் ஏபிஎஸ் டைரக்டரேட் மற்றும் நம்மளுடைய இயக்குநரகம் லெவல் நம்ம டைரக்டரேட் லெவல்ல அந்த லெவல்ல அப்ரூவல் வாங்கிட்டு தான் அதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். மொத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்டென்ட், அதாவது இந்த பிலாட்லி ஸ்டாம்ப்ல இருக்கக்கூடிய இதனுடைய கண்டென்ட் அப்படின்றது ஒரு செக்யூலர் நேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த மத சார்பற்ற ஒரு ஒரு ஜெனரலான ஒரு விஷயமா இருக்கணும். அதே மாதிரி எந்த விதமான கவர்மெண்ட்டுக்கு ஒன் செகண்ட் யாரோ ஆன் பண்ணிருக்காங்க, மியூட் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். சோ மத சார்பற்ற ஒரு கொள்கையாக அது இருக்கணும். அதே மாதிரி நம்ம அரசாங்கத்துக்கு எந்த வித ஒரு சின்ன ஒரு கலங்கமோ ஒரு 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 எந்த ஒரு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தாத மாதிரி இந்த பிலாட்லியினுடைய இந்த ஸ்டாம்ப்ஸ்னுடைய கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது இப்ப இந்த கமெமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்னுடைய இஷ்யூ வந்து எந்த மாதிரி இருக்கும், யாரெல்லாம் இதுக்கு ப்ரொபோசல் எடுக்கலாம், எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத இன்னும் ரெகுலேஷன் நம்பர் 14ல இன்னும் டெப்தா கொடுத்திருக்காங்க, வாங்க பார்க்கலாம். சோ இந்த இஷ்யூன்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ல பாத்தீங்கன்னா யார் வந்து இந்த ஸ்டாம்ப் இஷ்யூ பண்றதுக்கான ப்ரொபோசல் இதுக்கான ஆரம்பம் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா எனி சிட்டிசன், எந்த ஒரு தனிநபர் எந்த ஒரு குடிமகனோ இந்த கமெமரேட்டிவ் ஸ்டாம்புக்கான ப்ரொபோசலை இதற்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு ஃபார்மேட்ல இந்த ப்ரொபோசல்ஸ் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணலாம். ஆனா இந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைட்லைன்ஸ் நம்மளோட அதிகார வழிகாட்டுதலின் படி ப்ராப்பரா அப்ரூவல் வாங்கிட்டு தான் இந்த ஸ்டாம்ப் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்டாம்ப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட டொமஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷனல் இந்த போஸ்டேஜ் ரேட்ஸ் வந்து ஒத்து போய் அதுக்கு உண்டான வேல்யூ தான் இதுக்கு இருக்கும். அண்ட் நம்ம கவர்மெண்ட் தான் இந்த எல்லா ஸ்டாம்ப் டீடைல்ஸ், டிசைன்ஸ், டினோமினேஷன் இது எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்றது நம்மளோட கவர்மெண்ட் தான். அண்ட் நான் சொல்றது இந்த பிலாட்லி ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த என்ன வேல்யூ இதுல குறிப்பிட்டிருக்கோ அந்த வேல்யூக்கு அப்படியே இப்ப இந்த பிலாட்லி ஷீட்டுங்கிறது ஒரு 300 ரூபாய் அப்படின்னா அதுக்கென்று டினோட் பண்ணப்பட்ட என்ன குறிப்பிட்டிருக்கோ அதே விலைக்கு தான் நம்மளுடைய அந்த கவுண்டர்ஸ்ல பிலாட்லி பியூரோல எல்லாம் இது வந்து சேல் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு சிட்டிசன் நம்மளுடைய இந்திய குடிமகனும் இதுக்கான ப்ரொபோசல் அப்படிங்கறத எடுக்கலாம். இதற்கென்று பிரத்யேக ஒரு ஃபார்மேட் ஒண்ணு இருக்கு, அந்த ஃபார்மேட்ல தான் இதற்கான ப்ரொபோசல் அப்படிங்கறது அவங்க நமக்கு கொடுக்கணும். ஒன் செகண்ட். ஓகே, சோ இதற்கென்று பிரத்யேகமான அமைக்கப்பட்ட ஃபார்மேட்ல தான் இந்த ப்ரொபோசல்ஸ் அப்படிங்கிறது யாரு ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமோ நமக்கு வந்து கொடுக்கணும். சோ இந்த ப்ரொபோசல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னதாகவே அட்வான்ஸாகவே இந்த ஃபார்மேட்ல யாருக்கு பிலாட்லி அட்வைசரி கமிட்டிக்கு இந்த ப்ரொபோசலை சப்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ அந்த ப்ரொபோசலை ஆய்வு செய்து அந்த பிலாட்லி அட்வைசரி கமிட்டி அப்படிங்கிறது இது ஏற்புடையதா அப்படின்ற ஒரு சில வழிகாட்டுதலின் படியெல்லாம் இதை வந்து அனலைஸ் பண்ணி ஒண்ணு இந்த ப்ரொபோசலை வந்து அங்கீகரிக்கும் இல்ல ரிஜெக்ட் பண்ணும். ஒரு கமிட்டியில ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ப்ரொபோசல்ஸ மீண்டும் நம்ம மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷனோட அனுமதியோட அடுத்த இது நெக்ஸ்ட் கமிட்டி எப்ப கூடுதோ அப்ப வந்து இது மறுபடியும் இது கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த மாதிரி இந்த கமிட்டி பார்க்கும்ன்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். சோ அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா 1 வருஷத்துல அதிகப்படியான 50 கமெமரேட்டிவ் ஸ்டாம்ப் இஷ்யூக்கு மேல இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. நாட் மோர் தென் 50 issues ஆஃப் கமெமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் பெர் ஆனம். ஒரு வருஷத்துல ஒரு அதிகபட்சமா 50 இஷ்யூஸ் தான் இருக்கணும். அண்ட் நான் சொல்ற மாதிரி அதுக்கு மேல அந்த லிமிட்டும் எக்ஸீட் ஆகணும், 50க்கு மேல எக்ஸீட் ஆகணும்னா அது நம்மளுடைய ஹானரபிள் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் நம்மளுடைய தகவல் தொடர்பு அமைச்சரோட அனுமதியோட தான் 50க்கு மேல இஷ்யூஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டாண்ட்ஸ் ஆன் பர்சனாலிட்டிஸ், ஒரு தனி நபரை பறைசாற்றும் விதமாக ஒரு பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி இஷ்யூ பண்ற ஸ்டாம்ப்ஸ் வந்து நம்மளோட ஒவ்வொரு வருஷமும்
இந்த ஆனுவல் ஸ்டாம்ப் இஷ்யூ ப்ரோக்ராம், அதாவது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆண்டுக்கும் இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எந்த மாதிரி வருடாந்திர ஸ்டாம்ப் வெளியீட்டுக்குன்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று டிவைஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராம்ல 20% மேல தனிநபர் சார்ந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ ஒரு வருஷத்துல 50 இஷ்யூஸ்க்கு மேல போக கூடாது. அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர் பேர்ல நம்ம இஷ்யூ பண்றோம்னா அது வந்து 20% ஆஃப் டோட்டல் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்றத இந்த ஒரு கைட்லைன்ஸா சொல்றாங்க. சோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆனுவல் ஸ்டாம்ப் இஷ்யூ ப்ரோக்ராம், அதாவது வருடாந்திர நம்மளோட ஸ்டாம்ப் வெளியிட்டு ஒரு 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 ப்ரோக்ராம்னு சொல்லிக்கலாம், நம்ம வந்து வச்சுக்கலாம். வெளியிட்டு ஒரு 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 திட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இஷ்யூ ப்ரோக்ராம் வந்து எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப அடுத்து 2025க்கு இந்த ப்ரோக்ராம் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா 2024 டிசம்பர் மாதமே இதுக்கான வெளியிட்டுருவாங்க. இந்த இஷ்யூ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எதை ஒட்டி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பு, இன மற்றும் பாலின சமநிலை, இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணும் விதமாக இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். எந்த டேட்ல என்ன மாதிரி ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ண போறோம்ன்றத நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷனோட அனுமதி அப்ரூவலோட இது வந்து நமக்கு வந்து வெளியிட்டுருவாங்க இந்த ப்ரோக்ராம். சரி, ஸ்டாம்ப் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்ல உங்களுக்கு வெளியிட போகுது. சோ இதற்கென ஒரு ஃபார்மல் ரிலீஸ் ஃபங்க்ஷன் பெரும்பாலும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் பட்சத்துல நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சார்ந்த ஒரு பிரதிநிதி கண்டிப்பாக அங்க இடம்பெறணும். அதுவே அந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிறது நம்ம நார்மலி அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஃபினட்டிவ் ஸ்டாம்பா போஸ்டேஜாக யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டாம்ப் அப்படிங்கும் போது அந்த மாதிரியான முக்கியமான ஸ்டாம்ப்ஸ ஒண்ணு மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷனோ அல்லது நம்மளோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் இவங்க 2 பேரும் பர்சனலா இருந்த இந்த ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கமெமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ன்றது இதை ஒரு குறிப்பிட்ட, நான் ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல சொன்னோம், ஒரு குறிப்பிட்ட தீம் பேஸ்ட் இல்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் சார்ந்து இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு ஆனிவர்சரி, ஒரு ஆண்டு விழா கொண்டாடுவதாக இருக்கலாம், இல்ல ஒரு பர்சனாலிட்டி, ஒரு தனி நபரை பத்தி அவரை போற்றும் விதமாக இருக்கலாம், இல்ல ஒரு ஈவெண்ட், ஏதாவது ஒரு தேசிய அல்லது உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு ஈவெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல கவனத்தை ஈர்க்கும் விதமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கலாம். சோ இந்த மாதிரி தீம் பேஸ்ட்ல தான் இந்த கமெமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ன்றது வெளியிடும். ஓகே, சோ அதே மாதிரி இந்த தீம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி தீம் பேஸ்டா அந்த சப்ஜெக்ட் பேஸ்டா மட்டும் இல்லாம ஒரு விஷுவலி அப்பீலிங் மேனர், அதாவது பார்வையை தூண்டும் விதமாகவும் இருக்கணும்னு சொல்லாங்க. ஏன் அப்படின்னா பிளாட்லி இந்த கலெக்டர் எல்லாம் அவங்களோட ஆர்வத்தை எல்லாம் ஈர்க்கும் வகையில சோ பாக்குறதுக்கும் ரொம்ப ஒரு அப்பீலிங்கா ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது இதனுடைய கைட்லைன்ஸாக சொல்றாங்க. அதே மாதிரி நான் சொல்லும் போது ஸ்டாம்ப்ஸ் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட பத்தி ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணணும். சோ எப்போ எக்ஸப்ட் இப்போ ஒரு சிலதெல்லாம் தீம் பேஸ்டா இருக்கும், வைல்ட் லைஃப் இல்ல என்விரான்மெண்ட், நம்மளோட என்விரான்மெண்ட் பத்தி இல்ல பூக்கள் அல்லது விலங்குகள், இந்த மாதிரி தீம் பேஸ்டா பண்றது எத்தனை இஷ்யூஸ் வேணா பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் அதுக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஸ்டாம்ப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி தனிநபர் ஈவெண்ட் மட்டும் இல்லாம ஒரு பெரிய லெவல்ல ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், ஒரு பெரிய லெவலான ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்போ அவர்களுடைய 50வது 75வது 100வது 150 இந்த மாதிரி ஆனிவர்சரி ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது அதை ஒட்டி கூட ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணப்படும். அதே மாதிரி ஒரு பில்டிங், ஒரு 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 கட்டிடமோ ஒரு மான்யூமெண்டோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயத்த பத்தியும் அதனுடைய கட்டினதுல இருந்து ஒரு 50வது 75வது 100வது அந்த ஆனிவர்சரியை ஒட்டியும் நமக்கு வந்து இது எல்லாமே இஷ்யூ பண்ணப்படும். அதே மாதிரி ஒரு ஹெரிட்டேஜ் சைட், ஒரு பாரம்பரிய ஒரு தலமாக இது இருக்கு. அதே மாதிரி ASIன்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு தேசிய லெவல்ல ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருந்தா அதுலயும் ஸ்டாம்ப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஸ்டாம்ப் டிசைன் அப்படிங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட் முடிவு பண்றதா. அதுலயும் நான் குறிப்பிட்ட சொல்ல போனா அந்த பிலாட்லி அட்வைசரி கமிட்டி அவர்களுடைய அப்ரூவலோட இது நடக்கிறது தான். சோ எந்த விதமான ஒரு ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ், ஒரு மத அடையாளமோ இந்த மாதிரி வந்து அதுல மோஸ்ட்லி இருக்காது. ஜென்ரலா அந்த ஸ்டாம்ப் பத்தின அதனுடைய அடையாளங்கள், அதை பத்தின ஒரு சின்ன டிசைன், இந்த மாதிரி அப்ரூவலோட தான் இந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் அப்படின்றது இது நடக்கும். சோ இதுதான் நம்மளுடைய கைட்லைன். இந்த மாதிரி கமெமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எதன் மேல எல்லாம் வெளியிடலாம், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்றதான் இந்த கிளாஸ் நம்பர் 14ல இதோட பார்த்துட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இந்த கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டேன். சோ ஆனா இதுல ஒரு லிமிட்டும் இப்ப ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் வந்து அந்த ப்ரொபோசல்ஸ்க்கு அப்ரூவலும் வந்துருச்சு. சோ இந்த மாதிரி ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்போ இல்ல ஒரு பெரிய ஒரு நிறுவனமோ அவங்களுடைய ஆனிவர்சரி ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக ஸ்டாம்ப் வந்து நம்ம கிட்ட ப்ரொபோசல் கொடுத்து அக்செப்ட் பண்ணி அச்சிடுறோம் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் மினிமம் 1 லட்சம் ஸ்டாம்ப் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணும்போது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு நிறுவனம் வந்து நம்ம கிட்ட ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் குறைந்தபட்சம் 1 லட்சம் ஸ்டாம்பை நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். இதே ஒரு குளோபல் உலகளாவிய ஒரு இன்ஸ்டிடியூஷனா ஒரு நிறுவனமா இருக்கு, அதனுடைய தலைமையகம் வெளியில இருக்கு, இந்தியாவுக்கு வெளியில இருக்கும் பட்சத்துல அவங்க அந்த ஸ்டாம்ப் அண்ட் அது சம்பந்தப்பட்ட அந்த பிலாட்டரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பொருட்களை கட்டாயமாக நம்ம கிட்ட வாங்கணும்னு சொல்றாங்க. சோ ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணி பிரிண்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ஜாயிண்ட் ஸ்டாம்ப் ஜாயிண்ட் ஸ்டாம்ப் இருக்கும். ஒரு 2 நாடுகளோட ஒரு பரஸ்பர சம்பந்தத்தோட அந்த மாதிரி ஜாயிண்ட் ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்மளுடைய வெளியுறவு அமைச்சகத்தோட அவங்களோட அனுமதியோட தான் அந்த மாதிரி ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணும். அவங்களுக்குன்னு மேண்டேட்டரியா இத்தனை ஸ்டாம்ப் வாங்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. சோ நிறுவனம் அமைப்புனா மட்டும்தான் இந்தியாக்குள்ள இருந்தா 1 லட்சம் ஸ்டாம்ப் வாங்கணும். வெளியில ஒரு பெரிய குளோபல் லெவல்ல உலகளாவிய இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் 25 lakhs மதிப்புள்ள ஸ்டாம்ப்ஸ் மற்றும் அதனுடைய பொருட்கள் இதர பொருட்களை நம்ம கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான். அடுத்தது கமாமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வரைக்கும் கைட்லைன்ஸ் வந்து இவ்வளவுதான், இந்த மாதிரி எதெல்லாம் பண்ணணும்னு. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா மை ஸ்டாம்ப், கஸ்டமைஸ்ட் மை ஸ்டாம்ப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஸ்டாம்பா. அதற்கான கைட்லைன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமைஸ்ட் மை ஸ்டாம்ப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள், இதே மாதிரி ஒரு சில நிறுவனங்கள்லாம் அவர்களுடைய கம்பெனி லோகோ, கம்பெனியினுடைய பெயர் அதெல்லாம் அச்சிட்டு கஸ்டமைஸ்ட் மை ஸ்டாம்ப் அப்படிங்கிறது பெறுவது உண்டு. சோ பொதுவாக மை ஸ்டாம்ப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஸ்டாம்ப் இருக்கும். ஒரு ஸ்டாம்பினுடைய விலை 5 ரூபாய். அண்ட் ஒரு ஷீட் இந்த மாதிரி 5 ரூபாய் ஸ்டாம்பினுடைய ஒரு ஷீட்டினுடைய விலை அப்படிங்கிறது 300 ரூபாய். ஒரு ஷீட்ல 12 ஸ்டாம்ப் இருக்கும். ஒரு ஸ்டாம்பினுடைய விலை 5 ரூபாய். அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த இமேஜ் அச்சிட்டு நம்ம கொடுப்போம். ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த ஷீட்டினுடைய விலை 300 ரூபாய். ஆனா கார்பரேட்ல இந்த மாதிரி பல்கா மை ஸ்டாம்ப் புக் பண்றவங்களுக்கு ஒரு மேண்டேட்டரி குவான்டிட்டி சொல்றாங்க. அது என்னன்னா மினிமம் இந்த மாதிரி பல்கா கொடுக்குறவங்க 5000 ஸ்டாம்ப்ஸ் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு ஷீட்னுடைய விலை 300 ரூபாய் வச்சுக்கிட்டா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அவங்க கட்டணும்னா 15 லட்சம் ரூபாய் பே பண்ணணும். பட் இதுல ஒரு சில டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கு. இதை நம்ம பிடி ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது டீடைல்டா பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு ஜெனரல் கைட்லைன்ஸாவே இதை நீங்க எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி கார்பரேட் மை ஸ்டாம்ப் கஸ்டமர்ஸ் யாராவது ஆர்டர்ஸ் கொடுக்கணும், நம்ம கிட்ட கொடுக்கணும்னா 2 மாதம் முன்னதாகவே, எப்படி கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ல 1 வருஷம் முன்னாடியே அவங்க ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொன்னோமோ, இதுல பொறுத்த வரைக்கும் 2 மாசம் முன்னதாக நம்ம கிட்ட இதுக்கான ஆர்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட கொடுத்துடணும். சோ இந்தியா போஸ்ட் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கார்பரேட் இல்லாம 500 கஸ்டமைஸ்ட் மை ஸ்டாம்ப்ஸ் வந்து தானா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நிறைய தீம்ஸ்ல காமனா. ஏன்னா இந்த மாதிரி பல்கா கொடுக்கறவங்களுக்கு அவங்க கம்பெனி லோகோ போடுவாங்க. பட் நார்மலா ஒரு மை ஸ்டாம்பை வந்து ஆர்டர் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு 500 கஸ்டமைஸ்டு மை ஸ்டாம்ப் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து அச்சிட்டு நம்மளோட பப்ளிக் யூஸ்க்காக இது வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுடைய ரெகுலேஷன் நம்பர் 14. அதாவது கமாமரேட்டிவ் மற்றும் இந்த மை ஸ்டாம்ப் எல்லாமே அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன, எப்படி வந்து அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றது நமக்கு சொல்லுது. அடுத்து ஒரு முக்கியமான நம்ம பார்க்க போறோம் ரெகுலேஷன் நம்பர் 15. ரெகுலேஷன் நம்பர் 15 எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா பிலாட்டலிக் அட்வைசரி கமிட்டி, சுருக்கமா PAC அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பிலாட்டலி அட்வைசரி கமிட்டி என்னெல்லாம் பண்ணும், இது இந்த கமிட்டியில யாரெல்லாம் இருப்பா, எப்படி நம்ம போஸ்டல் சர்வீஸ் போர்டு அப்படின்றது முக்கியமா நம்ம பார்த்தோமோ இத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த பிலாட்டலி அட்வைசரி கமிட்டியும் முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த பிலாட்டலி அட்வைஸ் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம். ஒரு சேர்மன் இருப்பாரு, ஓகே, ஒரு சேர்மன் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு வைஸ் சேர்மன் இந்த கமிட்டிக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் அபிஷியல் மெம்பர்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அபிஷியல் மெம்பர்ஸும் இருப்பாங்க, நான் அபிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில நான் அபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அண்ட் ஒரு மெம்பர் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பார். சோ சேர்மன், வைஸ் சேர்மன், நம்ம டிபார்ட்மெண்டோட அபிஷியல் மெம்பர்ஸ், நான் அபிஷியல் மெம்பர்ஸ், ஒரு மெம்பர் செக்ரட்டரி, இப்படியாக இத்தனை பேர் இருப்பாங்க. இந்த சேர்மன் யாரு அப்படின்னா நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன், நம்மளுடைய தகவல் தொடர்பு அமைச்சர் தான்
இந்த சேர்மன், இந்த பிலாட்டலி அட்வைசரி கமிட்டியினுடைய சேர்மன் அவர் தான். அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய அவர் வந்து இதனுடைய கோ சேர்மன் அல்லது வைஸ் சேர்மன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேர்மன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன், வைஸ் சேர்மன் அல்லது கோ சேர்மன் யாருன்னா நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய மினிஸ்டர் அண்ட் சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன். அதே போல இந்த அபிஷியல் மெம்பர்ஸ் அப்படிங்கறத யாரு நாமினேட் பண்ணுவானா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் நாமினேட் பண்ணும், அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் நாமினேட் பண்ணும் நம்ம டிபார்ட்மெண்ட். அண்ட் அதே மாதிரி SPMCAL அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கரன்சி நோட்டு அச்சிடுறது, இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இந்த SPMCAL, அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதே மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து டிசைட் பண்ணி சொல்லக்கூடிய இவங்க எல்லாமே அபிஷியல் மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இதே போல நான் அபிஷியல் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நாமினேட் வந்து, அதாவது கலை மற்றும் பண்பாடு சம்பந்தப்பட்ட மியூசிக், டான்ஸ், நம்மளுடைய வரலாறு, லிட்ரேச்சர், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மெம்பர்ஸ் வந்து வெளியில இருந்து இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இருந்தும் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் இருப்பாங்க. சோ இதுல வந்து இன்க்ளூடிங் 1 மெம்பர், லோக்சபால இருந்து ஒரு மெம்பர், ராஜ்யசபால இருந்து ஒரு மெம்பர். சோ இந்த மாதிரி நான் அபிஷியல் மெம்பர்ஸும் நம்மளுடைய அட்வைசரி கமிட்டியில இருப்பாங்க. அண்ட் நான் சொல்லலையா, இதெல்லாம் இல்லாம ஒரு மெம்பர் செக்ரட்டரி, சேர்மன், வைஸ் சேர்மன் யாருன்னு பார்த்துட்டோம். அபிஷியல் மெம்பர்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இருப்பாங்க. நான் அபிஷியல் மெம்பர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, கலை, இந்த மாதிரி துறைகள், பல துறை சார்ந்து இருப்பாங்க. ஒரு லோக்சபா மெம்பர், ஒரு ராஜ்யசபா மெம்பர். மெம்பர் செக்ரட்டரின்னு சொன்னோம் பாத்தீங்களா, இது யாருன்னா நம்ம டெபுட்டி டைரக்டர் ஜெனரல், பிலாட்லி டிவிஷனுடைய டெபுட்டி டைரக்டர் ஜெனரல், அதாவது நம்ம இயக்குநரகம் டைரக்டரேட் லெவல்ல பிலாட்லி டிவிஷனுடைய டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் தான் இந்த பிலாட்லி அட்வைசரி கமிட்டியினுடைய மெம்பர் செக்ரட்டரி. ஓகேவா? சோ இவர் தான் மெம்பர் செக்ரட்டரி. இந்த கமிட்டி அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி கமோமேட்டிவ் ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கான போதுமான ஆலோசனைகள், அட்வைசஸ் கொடுக்கும், ஸ்பெஷல் ஸ்டாம்ப்ஸ். சோ இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் பிலாட்லி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தோட இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஆலோசனைகள் எல்லாமே இது வந்து கமிட்டி அப்படிங்கிறது முடிவு பண்ணி வரும். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாம் நிறைய வரும்னு சொல்லலையா, எந்த ஒரு தனிநபர், இன்ஸ்டிடியூஷன், நிறுவனம் கொடுக்கலாம். இந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாமே அந்த கமிட்டி முன்னாடி வச்சுதான் அதற்கான ரெக்கமெண்டேஷன் ஆர் அதர்வைஸ் இது எல்லாமே நம்ம நடக்கும். இந்த கமிட்டி அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல மனசுல வச்சுதான் கொடுக்கும். சோ நம்மளோட கல்ச்சுரல், நம்மளுடைய சமூகம், இதையெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த கமிட்டிங் அப்படிங்கிறது இதுக்கான கொடுக்கும். அதே மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன், சஜஷன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வழிகாட்டுதல்கள், திருத்தங்கள், ஏதாவது இந்த ஸ்டாம்ப் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் எது இருந்தாலும் இந்த கமிட்டிங்கிறது இது கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பிலாட்லி அட்வைசரி கமிட்டின்றது யூஸ்வலா பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கூடி இதற்கான இது எல்லாமே பண்ணுவாங்க. அப்ப அது அந்த வருஷத்துல வந்த ப்ரப்போசல்ஸ், முக்கியமான முடிவுகள் எல்லாமே இந்த கமிட்டி எடுக்கும். அண்ட் இந்த பிலாட்லி அட்வைசரி கமிட்டியினுடைய டென்யூர், அதனுடைய டென்யூர் காலம் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா 2 வருஷம். சோ இந்த கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணதுக்கான நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து 2 வருஷம் இதனுடைய டென்யூர் காலம், இதற்கான காலம் அப்படின்றது. இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான டென்யூர் அப்படிங்கிறது 2 வருஷம். சோ இதுதான் இந்த 2 தான் பிலாட்லி அட்வைசரி கமிட்டி. இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெம்பர்ஸ், யார் யாரு மெம்பர்ஸ். சோ நமக்கு பார்த்தோம் இல்லையா, மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் சேர்மன் யாரு, வைஸ் சேர்மன் யாரு. முக்கியமா மெம்பர் செக்ரட்டரின்றது நம்மளோட டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிலாட்லி. சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது ரெகுலேஷன் நம்பர் 16 எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மேனர் ஆஃப் அஃபிக்சிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லெட்டர்ல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்றத ஜெனரலா சொல்றதுதான் ரெகுலேஷன் நம்பர் 16. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தபால்ல ஸ்டாம்ப் வந்து கம்ப்ளீட்லி அட்ஹரண்ட், அதாவது அதோட ஒட்டி நீட்டா வந்து பேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்பொழுதுமே ஸ்டாம்ப் வந்து ஒரு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு ஷீட்ல ஒட்டிட்டு அதை ஒட்டுறதோ அல்லது வேற ஒரு இது கூட சேர்த்து கட்டுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம என்வலப்போட முழுக்க சேர்ந்து அது அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். எப்பொழுதுமே லெட்டர்னுடைய டாப் ரைட் ஹேண்ட், அந்த மேற்புறம் வலது பக்கம் ஓரத்துலதான் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்றது பேஸ்ட் பண்ணும். சோ பிராங்கிங்க்கும் இதே தான் பொருந்தும். இது ஸ்டாம்ப்ஸுக்கு மட்டும் கிடையாது, இப்ப நம்ம சொன்ன அத்தனையும் பிராங்க் பண்ணக்கூடிய பிராங்கிங் மிஷினுக்கும் இது பொருந்தும்னு சொல்றாங்க. சோ இது ஜெனரல் தான். ஸ்டாம்ப்ஸ்ங்கிறது ஒட்டி இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும் அப்படின்றத பார்த்து ஒரு ஜெனரலான ரெகுலேஷன் தான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 16. அடுத்து ரெகுலேஷன் நம்பர் 17 எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அண்ட் ஸ்டேஷனரி.
ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மற்றும் அதனுடைய ஸ்டேஷனரியுடைய விலை எப்படி நிர்ணயிக்கப்படும் அப்படின்றத பாக்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப், இந்த கார்டு, லெட்டர் கார்டு, ஆரோகிராம், இதெல்லாம் அதற்கென்று அதுல டினோட் பண்ணி என்ன விலை இருக்கோ அதே விலையில தான் விற்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எம்போஸ்ட் என்வலப் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப் அப்படிங்கறத இந்த பிஓ ரெகுலேஷனுடைய ஷெட்யூல் 1ல டேபிள் 7ல என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த விலையில விற்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விலை ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். எம்போஸ்ட் என்வலப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு என்வலப்ன்றது 5 ரூபாய் இல்லையா? அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன என்வலப்பாக இருந்தால் அதனுடைய விலை 22 ரூபாய் பிளஸ் ஸ்டேஷனரி சார்ஜாக ஒரு 50 பைசா வாங்குறோம். சோ 22.50. அதே லார்ஜ் என்வலப், கொஞ்சம் பெரிய சைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்பாக இருந்தால் அதனுடைய விலை 22 ரூபாய் பிளஸ் ஸ்டேஷனரி சார்ஜாக கூடுதலாக 1 ரூபாய், அதாவது 23. சோ என்வலப் 5 ரூபாய் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப் மட்டும் சின்னதாக இருந்தா 22 ரூபாய் 50 பைசா. பெரிய என்வலப்பா இருக்கும் பட்சத்துல அது 23 ரூபாய். ஓகேங்களா? சோ இதுதான் அந்த ஷெட்யூல்ல சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி ஸ்பெஷல் ராக்கி என்வலப் அதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஹெட் பார்த்து அவர் அதுக்கான விலையை பிக்ஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஜெனரலி போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ன்றது அந்த ஸ்டாம்ப்ல என்ன விலை இருக்கோ அதுதான். என்வலப்புக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்புக்கும் இப்ப பாத்துட்டோம். ஸ்பெஷல் ராக்கி என்வலப்ன்றது சர்க்கிள் ஹெட் பார்த்து முடிவு பண்ணி அதற்கான விலையை நிர்ணயித்து அதை சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அடுத்தது முக்கியமான ஒரு ரெகுலேஷன் என்னன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அட்ரஸிங் ஆன் டொமஸ்டிக் ஐட்டம்ஸ். இது நம்ம முன்னாடி பிஓ கைடு பார்த்ததுக்கும் இப்பைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மேஜர் சேஞ்சஸ் கிடையாது, பட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அதனால இதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அட்ரஸிங் ஆன் டொமஸ்டிக் ஐட்டம்ஸ். சோ இது 2 விதமா இருக்கும். இன்டர்நேஷனல் தபால்ல எந்த மாதிரி அட்ரஸிங் இருக்கும், அதே மாதிரி டொமஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கு. இது நம்ம முன்னாடி படிச்ச பிஓ கைடுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. சோ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு ஐட்டம் ஒரு தபாலுக்கும் ஒரு டெலிவரி அட்ரஸ் அப்படின்றதான் இருக்கணும். ஒன்லி ஒரு தபால் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு டெலிவரி அட்ரஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? அட்ரஸ் அப்படின்ற எழுதி இருக்கிறத தவிர வேற யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அது நம்ம இப்ப பின்னாடி பார்க்கலாம். சோ அட்ரஸ் அப்படிங்கிறது ஒன்னா கைப்பட எழுதலாம் அல்லது மிஷின் பிரிண்டா இருக்கலாம். ஆனா அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா என்னென்னலாம் அதுல இருக்கணும் அப்படின்றது இந்த ஸ்கிரீன்ல பாக்கலாம் வாங்க. சோ முதல்ல ஒரு அட்ரஸ் அப்படின்னா முதல்ல பெயர் இருக்கணும்னு சொல்றாங்க. முதல்ல அதோட நேம், யாருக்கு அதை அட்ரஸ் பண்றோன்ற பெயர் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது அது கேர் ஆஃப், அந்த தனிப்பட்ட அட்ரஸி கேர் ஆஃப், டாட்டர் ஆஃப், சன் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப், அந்த மாதிரி ஏதோ ஒரு குறியீடு இருக்கணும். மொபைல் நம்பர் ஆப்ஷனல் தான், வேணும்னா குறிப்பிடலாம். மொபைல் நம்பர் இருந்தா டெலிவரி பர்சனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது வீட்டு நம்பர் அல்லது பில்டிங் நம்பர், அபார்ட்மெண்டா இருக்கும் பட்சத்துல ஃப்ளோர் நம்பர் எல்லாமே குறிப்பிடணும்னு சொல்றாங்க. அடுத்து எந்த தெரு, ஸ்ட்ரீட், ரோடு, எந்த ரோடுன்றது குறிப்பிடணும். லேண்ட்மார்க் ஏதாவது இருந்தா கட்டாயமா குறிப்பிடணும். அது எந்த ஏரியா ஒரு லொக்காலிட்டியை சேர்ந்தது, எந்த வில்லேஜ், டவுன் அல்லது சிட்டியை சேர்ந்தது, எந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு உட்பட்ட அட்ரஸ் அது, எந்த டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தது, எந்த மாநிலத்தை சேர்ந்தது, ஐ மீன் எந்த நகரத்தை சேர்ந்தது, அண்ட் எந்த ஸ்டேட், அது எந்த மாநிலம், தமிழ்நாடுவா என்னது, ரொம்ப முக்கியமா நம்மளுடைய பின்கோட். சோ ஒரு அட்ரஸிங்ன்றது இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ பேர்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன லேண்ட்மார்க் எல்லாமே இந்த மாதிரி இவ்வளவு டீடைல்ஸ்ல எதெல்லாம் அப்ளை ஆகுதோ, ஒரு அட்ரஸ்க்கு எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நம்ம சில இதெல்லாம் பார்த்திருப்போம் முன்னாடி, ஒரு ஸ்டாம்புக்கு எவ்வளவு கேப் விட்டு பண்ணணும் அது மாதிரி. அதே மாதிரிதான் இதுல சொல்றாங்க. ஒரு அட்ரஸினுடைய அட்ரஸ் எழுதும் போது ஓகேங்களா, அட்ரஸ் வலது பக்கம், 2 அட்ரஸ் வலது பக்கமும் சென்டர்னுடைய அட்ரஸ் இடது பக்கம் லோயர் லெஃப்ட் கார்னர்லயும் எழுதணும்ன்றாங்க. அது மட்டும் அல்லாத அட்ரஸ் எழுதும் போது டு மற்றும் ஃப்ரம் அப்படிங்கறத சூப்பர்ஸ்கிரிப்ஷனோட அதை மென்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ நீங்க உங்களுக்கு பிக்சரா இங்க காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. சோ இதை நீங்க பாத்துக்கலாம். சோ முதல்ல ஒரு என்வலப் இருக்கு அப்படின்னா, சோ வலது பக்கம் உங்களுக்கு 2 அட்ரஸும் இடது பக்கம் சென்டர் அட்ரஸும் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது முக்கியமா blank space of minimum 15 mm shall be kept. அதாவது எந்த பக்கத்துல லெஃப்ட்ல, பாட்டம்ல, ரைட்ல எங்க பார்த்தாலும் நம்ம அட்ரஸ் போர்ஷன் எழுதுறோம் பாத்தீங்களா, அதுக்கு 15 மில்லிமீட்டராவது கேப் விட்டு தான் எழுதணும்னு சொல்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இங்க பாருங்க, நான் இந்த ஸ்கிரீன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு அட்ரஸ் அப்படின்றது எழுதுறீங்க அப்படின்னா அதற்கு லெஃப்ட்ல, ரைட்ல, கீழே எல்லா பக்கமும் மினிமம் ஒரு 15 மில்லிமீட்டர் கேப் ஆவது விட்டுட்டு தான் எழுதணும் அப்படின்றத இந்த அட்ரஸிங்கினுடைய ஒரு விஷயமாக இது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம
டாப்ல இருந்து அதாவது மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா டூ அட்ரஸ் அட்ரஸ் எழுதுறாங்க பாத்தீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 40 மில்லிமீட்டர் அதாவது 4 சென்டிமீட்டராவது மேல இருந்து. ஸ்கிரீன் தெரியல மேடம். மேடம் யாருக்குமே ஸ்கிரீன் தெரியலையா? தெரியுது மேடம். கொஞ்சம் ஒரு தடவை வெளியில வந்துட்டு வாங்க மேடம் ப்ளீஸ். யா ஓகே, தெரியல சொல்றவங்க. ஓகே, தேங்க்யூ. I'll continue. சோ நான் மறுபடியும் சொல்றேன், இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா 15 mm, இதுல பழசுக்கும் இப்பக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ எந்த பக்கத்துல இருந்து லெஃப்ட்ல பாட்டம்ல ரைட்ல பார்த்தாலும் அட்ரஸ் எழுதுற போர்ஷனுக்கு ஒரு 15 மில்லிமீட்டர் கேப் விட்டுட்டு தான் அட்ரஸ் எழுதணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேல ஸ்டாம்ப் போட்டுற போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நம்ம 2 அட்ரஸ் எழுதுறதுக்கு மினிமம் ஒரு 40 மில்லிமீட்டராவது டிஸ்டன்ஸ் விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டாம்போ அல்லது பிராங்கிங் இம்ப்ரெஷனோ இது வந்து நம்ம அப்பர் டாப் ரைட் கார்னர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கார்னர்ல மொத்தமா ஒரு 74 மில்லிமீட்டர் அதாவது 7.4 சென்டிமீட்டர் ஒரு ஏரியாலதான் ஒட்டணும்ன்றாங்க. ஐ ரிப்பீட், இந்த ப்ளூ கலர்ல நான் பாக்ஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, ஸ்டாம்போ பிராங்கிங் இம்ப்ரெஷனோ டாப் ரைட் கார்னர்ல அட்லீஸ்ட் ஒரு 74 மில்லிமீட்டர் அந்த ஏரியால மட்டும்தான் ஸ்டாம்போ பிராங்கிங் இம்ப்ரெஷனோ ஒட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாம அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரலலா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ என்வலப் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் அட்ரஸையும் எழுதுறோம். சோ என்வலப் ஒரு பக்கமா இப்படி ஹரிசான்டலா இருக்கு, நம்ம அட்ரஸ் ஒரு பக்கம் திருப்பி எழுதக்கூடாது. எந்த பொசிஷன்ல இருக்கோ எது இருக்கோ அதே மாதிரிதான் எழுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஜோன் ஆஃப் 10 மில்லிமீட்டர் அரௌண்ட். சோ அதே மாதிரி அட்ரஸ் அப்படின்ற எழுதுறோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் போர்ஷனை சுத்தி ஒரு 10 mm ஆவது எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா குறியீடுகளுமே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ ஐ ரிப்பீட், சோ லெஃப்ட்ல கீழ எல்லாமே உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 15 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டுதான் அட்ரஸ் எழுதணும்னு சொல்றாங்க. அதுவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து இங்க மட்டும் ஒரு 40 mm டிஸ்டன்ஸ் விடணும் அப்படின்றது இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்டாம்போ பிராங்கிங் இம்ப்ரெஷனோ டாப் ரைட் கார்னர்ல ஒரு 74 mm ஏரியால தான் இது எல்லாமே ஒட்டணும்னு சொல்றாங்க. அண்ட் டூ அட்ரஸ் எங்க எழுதினாலும் சரி அதுக்கு கீழே மேலாம் ஒரு 10 mm கேப் வந்து விட்டுறணும்னு சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி, ஒரு கிளியரா அட்ரஸிங் அப்படின்றது ஒரு தெளிவா இருக்கணும்ன்றதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் இந்த பிஓ ரெகுலேஷன்ல இவ்வளவு டெப்தான ஒரு கைட்லைன்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அட்ரஸ் போர்ஷன் எழுதும் போது எந்த விதமான நான் அட்ரஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்கக்கூடாதுன்றாங்க. அட்ரஸை தவிர்த்து ஒரு சென்டர்னுடைய ஒரு கோட் ஏதாவது இல்ல அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் இல்ல இதர இன்ஃபர்மேஷன் எதுவுமே அதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அன்லெஸ் அது இருக்கணும் அப்படின்னா அட்ரஸ் போர்ஷனுக்கு மேல தனியா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாமே தவிர அட்ரஸ்னுடைய ஒரு பகுதியாகவோ அல்லது அட்ரஸ்ல எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட் லைனுக்கு கீழே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நான் அட்ரஸ் இன்ஃபர்மேஷனுமே இதுல வந்து குறிப்பிடக்கூடாது அப்படின்றது இந்த ரெகுலேஷன்ல முக்கியமா குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அட்ரஸ் எழுதும் போது ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் ஸ்பேஸ் அப்படிங்கிறது யூனிஃபார்மா இருக்கணும். அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது மினிமம் 1 மில்லிமீட்டர்ல இருந்து 5 மில்லிமீட்டர் வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்பேஸ் விட்டு அந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த ஒரு அட்ரஸ் எழுதும் பொழுதும் ஒரு லைன்ல அதிகபட்சமான கேரக்டர்ஸ் வந்து ஒரு 40 எழுத்துக்கு மேல மிகாமல் இருக்கணும். ப்ராப்பர் ஸ்பேசிங்கோட ஒரு லைன்ல 40 எழுத்துக்கு மேல மிகாமல் அந்த அட்ரஸிங் அப்படின்றது பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து எல்லா தபாலுக்குமே பொருந்தும். அக்கௌண்டபிள் ஐட்டம், அதாவது நம்ம சொல்றோம் ரெஜிஸ்டர்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்கௌண்டபிள் ஐட்டம்க்கு இன்னும் கூடுதலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ அட்ரஸ் பண்ணணும். பொதுவாக அட்ரஸிங் அப்படின்றது பண்ணக்கூடாது. ஒரு பர்டிகுலரான தனிப்பட்ட ஒரு நபருக்கு கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி அந்த அட்ரஸிங் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது நிறுவனத்துக்கு மட்டும் கிடையாது, ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருந்ததுன்னா அவங்க பேர் எழுதி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படின்றதையும் குறிப்பிட்டு நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல அதுல அந்த அட்ரஸை வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ்க்கான ரெண்டே வந்து அவருக்கு முடிஞ்சு போன ஒரு காலம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த ஐட்டம் வந்து டெலிவரி ஆகாம சென்டருக்கே திரும்பி வந்துரும் அப்படின்றதான். சோ திஸ் ஆர் ஆல் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அட்ரஸிங். ஒரு அட்ரஸிங் அப்படிங்கிறது ப்ராப்பரா எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றத இந்த இது சொல்றாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் ஐட்டம்ஸ், நம்ம இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளூர் தபால்களுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்றோம். அண்ட் அதே மாதிரி நான் அட்ரஸிங் பத்தி சொல்லும் போது நான் சொன்னேன், எப்பவுமே யாருக்கு நம்ம குறிப்பிட்டிருக்கோமோ அந்த அட்ரஸிக்கு தான் அந்த தபால் அப்படிங்கிறது வந்து போய் சேரும். ஆனா இதுக்கு என்ன விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அட்ரஸையை தவிர்த்து வேற ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்ற சிச்சுவேஷன் நமக்கு எப்ப வரும்,
சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ். ஒருத்தவங்க குடிபெயர்ந்து போயிட்டாங்க, இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போகும்போது பண்ணணும். சோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அட்ரஸி ஒரு ஃபார்மலான ஒரு ரெக்வஸ்ட் நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல கொடுக்குறாங்க. அதாவது எந்த அட்ரஸ் இருக்கோ, இந்த மாதிரி குடிபெயர்ந்து போயிட்டோம், இந்த அட்ரஸ்க்கு எனக்கு ரீடைரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபார்மலான ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த தபால தாராளமா ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெகுலேஷன் தெளிவா சொல்லுது. நம்ம முன்னாடி பிஓ கைட்ல பார்த்தோம், இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது 3 மாசத்துக்கு தான் அப்படின்லாம் சொல்லுவோம். பட் இந்த பிஓ ரெகுலேஷன்ல இந்த டைம் எதுவுமே பிரிஸ்கிரைப் பண்ணல. ஒரு அட்ரஸி இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா தாராளமா ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு எந்த ஒரு டைம் லைனும் இல்லாம தான் பிஓ ரெகுலேஷன்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி இல்லாம இப்போ ஒரு போஸ்ட்மேன் போய் ஒரு அட்ரஸ்ல போய் அட்டெம்ட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கரண்ட் ஆக்குபென்ட், அங்க கரண்டா இப்ப தற்சமயம் குடியிருப்பவர்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த அட்ரஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதையும் ரீடைரக்ட் பண்ணலாம். ஆனா ஆஃப்டர் ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி ஆல்டர்னேட் அட்ரஸ் வந்து முறையாக விசாரிச்சு ஒரு வெரிஃபை பண்ணி நமக்கு ஓகே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அனுப்ப சொல்றாங்க. சோ ஃபார்மலா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா தாராளமா அனுப்பலாம். இல்ல இப்ப இருக்கிறவங்க சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படி இந்த மாதிரி இடம்பெயர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ப்ராப்பரான வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இதை பண்ணலான்றாங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு ஆபீஸ்க்கோ ஒரு லெட்டர் அட்ரஸ் ஆகுது, அவங்க இன்னொரு பிரான்ச் அல்லது வேற ஒரு லொகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அவங்க அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க, ப்ராப்பரா ஒருத்தர் ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி தபால்களையும் ரீடைரக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒண்ணு கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த அட்ரஸ்ல மென்ஷன் பண்ணாத ஒரு செகண்ட் டெலிவரி அட்ரஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம தாராளமா ரீடைரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அட்ரஸையே அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்தா பண்ணலாம், அல்லது ப்ராப்பர் வெரிஃபிகேஷனோட கரண்டா இருக்கிறவங்க சொன்னாலும் பண்ணலாம். அதே மாதிரி ஆபீஸ் இடம்பெயர்ந்தாலும் நம்ம கொடுக்கலாம். கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் ஒரு செகண்ட் டெலிவரி அட்ரஸ் ப்ராப்பரா நமக்கு ஆத்தரைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் எதுக்கான கண்டிஷன்? அட்ரஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கிற அட்ரஸை அந்த அட்ரஸ்க்கு அல்லாம வேற ஒரு இடத்துக்கு ரீடைரக்ஷன் பண்றதுக்கான கண்டிஷன்ஸா நம்மளுடைய பிஓ ரெகுலேஷன் 2024ல 18வது ரெகுலேஷனுக்கா நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்கோம். அடுத்தது 19வது நம்ம பிஓ ரெகுலேஷன் நம்பர் 19ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெயில்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பெர்சோனல். அதாவது நம்மளோட பாதுகாப்பு பணியாளர்களுக்கு தபால் அனுப்பும் பொழுது எந்த மாதிரி இருக்கணும். இதுல நம்ம முன்னாடி பார்த்த பழைய பிஓ கைடுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சோ வழக்கம் போல ஒரு பாதுகாப்பு பணியாளர்களுக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அவங்களுடைய என்னென்ன பர்டிகுலர்ஸ் குறிப்பிட்டோம்னா அவங்களுடைய நம்பர், அந்த பர்டிகுலர் பெர்சோனலுடைய ரேங்க் என்ன, சோ என்னென்ன மாதிரி குறிப்பிடணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் என்ன, அவங்க என்ன ரேங்க் ஹோல்ட் பண்றாங்க, அவங்களுடைய பெயர் என்ன, எந்த யூனிட் சார்ந்தவங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா மென்ஷன் பண்ணும். அது மட்டும் அல்லாம கண்டினியூ அது மட்டும் இல்லாம எந்த ஏபிஓக்கு வந்து அது உட்பட்டது, அது கேர் ஆஃப் 56 ஏபிஓவா அல்லது கேர் ஆஃப் 99 ஏபிஓன்ற அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனையோட நம்ம வந்து அனுப்பணும்னு சொல்றாங்க. சோ பர்டிகுலர்ஸ் என்னன்னு அனுப்பணும், கேர் ஆஃப் 56 ஏபிஓவா அல்லது 99 ஏபிஓ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து அனுப்பணும்னு சொல்றாங்க. இது ரெகுலேஷன் நம்பர் 19. பழசுக்கும் இதுக்கும் எந்த விதமும் மாற்றமும் கிடையாது. அடுத்தது ரெகுலேஷன் நம்பர் 20 பார்க்கலாம். எக்ஸம்ஷன் இன் மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் ஆன் அன் ஐட்டம் இன் சர்டன் கேசஸ். நம்ம சொல்லிட்டோம் ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது தனிப்பட்ட இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு ஒரு சில விதிவிலக்கு அப்படின்றது சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில தபால்கள் பொறுத்த வரைக்கும் மட்டும் முறையான ப்ராப்பரான அட்ரஸ் அல்லது சென்டர் அட்ரஸ் ஒரு கம்ப்ளீட் அனுப்புனருடைய பெயர் விலாசம் இல்லைன்னா கூட நம்ம அதை தாராளமா புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எந்த மாதிரி தபால் அப்படின்னா, சிவிசின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு அவர்களுக்கோ இல்ல சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆபீசருக்கோ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு சென்டர் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய முழு விலாசத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. சோ அதை வந்து அவங்க ஹைட் பண்ணி கூட நம்ம வந்து தாராளமா நம்ம வந்து சோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட அதுல வந்து என்ன ஆனா அவங்க சூப்பர்ஸ்கிரைப் எழுதி இருக்கணும் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் அண்டர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் ஆர் PID/PI கம்ப்ளைண்ட் அப்படின்றது குறிப்பிட்டிருக்கணும். அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. PID/PIன்றது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஒரு விஜிலன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் அதெல்லாமே இவங்க வந்து பெயர் தெரிவிக்காமலே கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டா பெயர் இல்லைன்னா கூட டிபார்ட்மெண்ட்
சென்டர்னுடைய பெயர் மற்றும் விலாசம் இல்லாமலே அதை தாராளமா புக்கிங் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கேஸ்ல மட்டும் அட்ரஸிங்ன்றது நமக்கு கொஞ்சம் இதுக்கு விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் நம்பர் 20. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அட்ரஸிங் ஆன் இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ். சோ முதல்ல டொமஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, என்னென்ன குறிப்பிடணும், பேரு, கேர் ஆஃப் என்ன, அதெல்லாம் குறிப்பிடணும். இதே மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்ல என்னெல்லாம் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க, இந்த கிளாஸ்ல பார்க்கலாம் வாங்க. சோ முதல்ல அதே மாதிரிதான் ஒரு டெலிவரி அட்ரஸ் தான் இருக்கணும். அதே மாதிரி வேற யாருக்கும் அது வந்து ரீடைரக்ஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ரெக்வஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுனால இன்டர்நேஷனல் மெயில்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் உங்களுக்கு நம்ம அட்ரஸ் அப்படிங்கிறது ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் அரபிக் நியூமரல்ஸ்ல எழுதணும் சொல்றாங்க. சோ ரோமன் லெட்டர்ஸ்லயும் அரபிக் நியூமரல்ஸ்லயும் எழுதணும். அண்ட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த நாட்டினுடைய அவங்களோட மொழியில கூட சம்டைம்ஸ் எழுதுற மாதிரி வரும். சோ இந்த மாதிரி ஃபாரின்க்கு அனுப்பும் போது மட்டும் ஒரு சில கண்டிஷன் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்ப எப்படி நமக்கு பின்கோடு முக்கியமோ அங்க ஜிப் கோட் அல்லது டெலிவரி ஜோன் நம்பர் அப்படின்றதுலாம் சிலது இருக்கும். சோ அந்த மாதிரி டெஸ்டினேஷன் கண்ட்ரி என்ன, அது எந்த ஒரு டெரிட்டரி பட்டது, அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பரா குறிப்பிட்டு அவங்களோட டெலிவரி ஜோன் நம்பர் அல்லது ஜிப் கோட் நம்பர் இது எல்லாத்தையும் முழுவதுமாக எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 21. அப்படிதான் டொமஸ்டிக் ரெகுலேஷன்ஸ்க்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் நம்ம சொன்னோமோ அதேதான் இதுக்கும் பொருந்தும். ஆனா இன் அடிஷனா என்ன சொல்றாங்க, ரோமன் எழுத்துக்கள்லயோ இல்ல அரபிக் நியூமரல்லயோ இல்ல அந்த நாட்டோட மொழியில கூட நீங்க வந்து எழுதுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா அந்த கம்பெனி அந்த கண்ட்ரியினுடைய டெலிவரி ஜோன் நம்பர் இது எல்லாத்தையும் முழுமதிவா சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்டர்நேஷனல் தபாலை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் குறிப்பிடணும்னு சொல்றாங்க, நேம், பெயர் கண்டிப்பா, மொபைல் நம்பர் ஆப்ஷனல் வேணும்னா குறிப்பிடலாம், எந்த பில்டிங் டோரோ இல்ல ஃப்ளோரோ, எந்த பில்டிங் இல்ல அந்த மாதிரி அந்த பில்டிங் நம்பர் என்னன்றது சொல்லணும், ஸ்ட்ரீட்னுடைய நேம் ஓகேங்களா. சோ எந்த ஸ்ட்ரீட்ன்றத பொறுத்து, அப்புறம் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஏதாவது இருந்தா அதை குறிப்பிடணும், அது எந்த போஸ்ட் ஆபீஸ்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல வருதுன்றது குறிப்பிடணும், சிட்டி அல்லது எந்த டவுனுக்கு கீழே வருது, அண்ட் அந்த ரீஜியன் அந்த மண்டலம் எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாவுக்கு கீழே இந்த பர்டிகுலர் இது கவர் ஆகுது, அண்ட் அவங்களுடைய கண்ட்ரியினுடைய போஸ்ட் கோட் மற்றும் எந்த கண்ட்ரி ஆர் அதனுடைய டெரிட்டரி. இந்த மாதிரியாக இன்டர்நேஷனல் மெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அத்தனை டீடைல்ஸையும் ப்ராப்பரா பிரிஸ்கிரைப் பண்ணி நம்ம அனுப்பணும் அப்படின்றது கிளாஸ் நம்பர் 21ல நமக்கு சொல்றாங்க. சோ இந்த மத்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த நான் உங்களுக்கு ஒரு பிக்சரோட சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டாம்ப் வந்து அந்த 74 மில்லிமீட்டருக்குள்ள எழுதணும், இவ்வளோ 15 mm கேப் விட்டுதான் எழுதணும், அட்ரஸ்க்கு முன்ன பின்ன ஒரு 10 mm கேப், அது அத்தனையுமே இன்டர்நேஷனல் மெயில்ஸ்க்கும் பொருந்தும். நீங்க பிஓ ரெகுலேஷன் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே திரும்ப கொடுத்து வச்சிருப்பாங்க, டு ஃப்ரம்னு எழுதணும், பிளாங்க் ஸ்பேஸ் விடணும், இது அத்தனையும் அப்படியே இன்டர்நேஷனல் மெயில்ஸ்க்கு நம்ம சொல்லியிருப்பாங்க. சோ இதை நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணல, ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணதுனால அப்படியே டிட்டோ அப்படியே டொமஸ்டிக் ஐட்டம்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் இதுக்கும் பொருந்தும். நான் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லக்கூடாது, ஸ்பேசிங் கரெக்டா இருக்கணும், 40 ஒரு எழுத்துக்களுக்கு மேல ஒரு லைன்ல எழுதக்கூடாது, ப்ராப்பரா ஸ்பேசிங் எல்லாமே விடணும் அப்படின்றது எல்லாமே இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்க்கும் அப்படியே பொருந்தும். ஓகே, அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது ரெகுலேஷன் நம்பர் 22 போஸ்டிங் ஆஃப் ஐட்டம்ஸ். சோ அதாவது ஒரு தபால வந்து எப்படியெல்லாம் போஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி வகையில எல்லாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதா இந்த ரெகுலேஷன். சோ முதல்ல எப்படி பண்ணலாம், ஐட்டம்ஸ் எப்படி ஒரு இந்த மோட்ல எல்லாம் ஒரு தபால போஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. சோ முதல்ல நமக்கு தெரிஞ்ச லெட்டர் பாக்ஸஸ், சோ அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச லெட்டர் பாக்ஸஸ். சோ இதுல என்ன மாதிரி ஃபுல்லி ப்ரீபெய்ட் முழுவதுமாக அதற்கான கட்டணம் செலுத்தப்பட்ட லெட்டர்ஸ், நார்மலான லெட்டர்ஸ், அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் இல்லாத லைக் நார்மலான அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதுல போடலாம். எந்த மாதிரி லெட்டர் கார்டுன்னு சொல்லக்கூடிய ஐஎல்சி, ஆரோகிராம், போஸ்ட் கார்டு, ஏர்மெயில் போஸ்ட் கார்டு, புக் போஸ்ட், ஸ்மால் பேக்கெட்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ், பிளைண்ட் லிட்ரேச்சர், இது அத்தனையும் லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். ஆனா என்ன கண்டிஷன் ப்ரொவைடட், த போஸ்டேஜ் சார்ஜபிள் இஸ் ஃபுல்லி ப்ரீபெய்ட், முழுவதுமாக அதற்கான கட்டணத்தை செலுத்தின அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே லெட்டர் பாக்ஸ்க்குள்ள போடலாம். சோ அதே மாதிரி எதெல்லாம் நம்ம போடக்கூடாது லெட்டர் பாக்ஸ்ல, ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் கட்டாயமா போடக்கூடாது, பீரியாடிக்கல் நம்மளுடைய மேகசின்ஸ் அது போடக்கூடாது, ஃப்ராங்க் பண்ணப்பட்ட ஐட்டம்ஸ் கண்டிப்பா லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதுல போட்டாங்கன்னா இது எல்லாமே அன்பெய்டாக ட்ரீட் பண்ணி மறுபடியும் போஸ்டேஜ் டியூ அப்படிங்கறது போடுவோம். சோ இதெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு லெட்டர் பாக்ஸ்ல ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர், பீரியாடிக்கல் போஸ்ட்,
மற்றும் பிராங்க் பண்ண தபால்களை கட்டாயமா கொடுக்கறது. நம்ம பிராங்கிங்லேயே பார்ப்போம். பிராங்க் பண்ண ஆர்டிகல்ஸ் லெட்டர் பாக்ஸ்ல போட்டா அது வந்து போஸ்டேஜ் எல்லாமே அன்பெய்டா ட்ரீட் பண்ணி அதற்கான டியூ அப்படிங்கிறது நம்ம போடுவோம். சோ அதே மாதிரி அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸும் போடக்கூடாது. ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய தபால்களை, ஸ்பீட் போஸ்ட், பார்சல், இது எல்லாத்தையும் நம்ம போடக்கூடாது. அதே மாதிரி பெரிய தபாலாக இருக்குது, அதனுடைய சைஸ் காரணமாக நம்மளால லெட்டர் பாக்ஸ்க்குள்ள அதை வந்து ஃபிட் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி தபால்களை போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய விண்டோல போய் கொடுத்து அதை நம்ம புக்கிங்காக நம்ம தாராளமா புக்கிங் இல்ல லைக் போஸ்ட் பண்றதுக்காக பெரிய தபால்களை லெட்டர் பாக்ஸ்ல மட்டும் போகணுன்ற கட்டாயம் இல்லாம நம்ம தபால் அலுவலகத்தினுடைய விண்டோல நேர்ல கவுண்டர்ல போய் கூட இதை கொடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. சோ இது ஒன் மெத்தட். லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். வேற எப்படி போஸ்ட் பண்ணலாம்? போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய கவுண்டர்ல கொடுக்கலாம்னு சொன்னோம். போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டர்ல எந்த மாதிரி தபால்களை கொடுக்கலாம்? ஆல் அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ், ரெஜிஸ்டர்ட், ஸ்பீட், ரெஜிஸ்டர்ட் பார்சல், இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விதமாக ரெசிப்ட் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ்மே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய கவுண்டர்ல புக் பண்ணி நம்ம தாராளமா போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த தேர்ட் நமக்கு ஆப்ஷன் என்னது? பிரான்ச்சைசி அவுட்லெட் அப்படின்னு சொல்றோம். பிரான்ச்சைசி அவுட்லெட் அப்படின்றது என்னன்னா நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கிட்ட கமிஷன் பேசிஸ்ல ரன் பண்ணக்கூடிய ஒரு இது. சோ பேரு பிராண்ட் எல்லாமே நம்மளோட தான். பட் வெளியில இருந்து ஒருத்தவங்க அந்த பிரான்ச்சைசி அவுட்லெட் வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பிரான்ச்சைசி அவுட்லெட் இருந்தா அங்கேயும் இந்த மாதிரி அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாமே கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி நான்காவதாக செல்ஃப் புக்கிங் கியோஸ்க்ல நம்ம பண்ணலான்றாங்க. சோ செல்ஃப் புக்கிங் கியோஸ்க் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. புக்கிங் அப்படிங்கிறது கஸ்டமர் தானா அவரே போய் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ரீஜனல் ஹெட் ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும்தான் இருக்கு. இந்த செல்ஃப் புக்கிங் கியோஸ்க்கு போய் நம்ம ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ், பார்சல்ஸ் இதுக்கு எல்லாமே நம்மளே கட்டணம் செலுத்தி நம்மளே புக் பண்ணி அதை அங்க கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. சோ இதுக்கு பேர் வந்து செல்ஃப் புக்கிங் கியோஸ்க். சோ இதுலயும் பண்ணலாம். அதே மாதிரி நான் முக்கியமா சொன்ன மாதிரி எந்தெந்த அலுவலகத்துல இந்த மாதிரி செல்ஃப் புக்கிங் கியோஸ்க் வந்து அதை வந்து நிறுவலாம் அப்படிங்கறது வந்து யாருடைய ஆத்தரைசேஷன், யாருக்கு பவர்ஸ் இருக்குன்னா ரீஜனல் ஹெட் பார்த்துதான் இந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு செல்ஃப் புக்கிங் கியோஸ்க் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். கடைசியாக என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப் ஆர் மொபைல் அப்ளிகேஷன். சோ நம்ம இந்தியா போஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல கிளிக் அண்ட் புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஒரு வெப் பேஸ்ட் ஆன்லைன் சர்வீஸ் ஒன்னு இருக்கு. சோ இதுல இந்த பல்க் கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த கிளிக் அண்ட் புக்ன்ற அந்த ஒரு முறையில உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஸ்பீடு, பார்சல்ஸ் எல்லாமே தாராளமா புக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு வெப் போர்ட்டல் மொபைல் அப்ளிகேஷன்ல கிளிக் அண்ட் புக் அப்படின்ற இந்த சேவையை பயன்படுத்தி ஆன்லைன்லயும் கொடுத்துடலாம். பட் டிஸ்பேச்சிங்க்கு நம்ம கிட்ட தான் கொடுக்கணும். புக்கிங் மட்டும் தாராளமா ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி 5 வகையா போஸ்டிங் பண்ணிக்கலாம். சோ முதல்ல லெட்டர் பாக்ஸஸ், அது முழுவதுமாக அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் கொடுத்துடலாம். ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர், பீரியாடிக்கல் போஸ்ட், ஃபிராங்கிங் ஐட்டம்ஸ் இதுல போடக்கூடாது. போட்டா அன்பெய்டா ட்ரீட் பண்ணுவோம். அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸும் போடக்கூடாது. அடுத்தது நம்ம கவுண்டர்ல கொடுக்கலாம்னு சொல்லியாச்சு. அடுத்தது பிரான்ச்சைசி அவுட்லெட்ல கொடுக்க போறோம். 4வதாக செல்ஃப் புக்கிங் கியோஸ்க். அண்ட் 5வதாக வெப் ஆர் மொபைல் அப்ளிகேஷன். நம்மளோட ஆன்லைன்ல இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல கிளிக் அண்ட் புக்ன்ற ஒரு வெப் பேஸ்ட் ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாகவும் நம்ம வந்து போஸ்டிங் நம்ம வந்து பண்ணலாம், தபால வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த ரெகுலேஷன் நம்பர் 23 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிப்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட். அதாவது என்ன அப்படின்னா ஒரு தபால் அப்படிங்கிறது அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு வந்தாலும் அதற்கென்று ஒரு கரெக்டான ஒரு ரெசிப்ட் அப்படிங்கிறது அந்த பர்சனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் ரெகுலேஷன் 33. சோ எந்த ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொடுத்தாலும் அதற்கென்ற முறையே அந்த பர்சன் கிட்ட நம்ம ஒரு ரசீது, ஒரு ரெசிப்ட் வந்து கொடுத்துடணும் அப்படின்றதுதான் இது. அடுத்தது ரெகுலேஷன் நம்பர் 24 எதை பத்தி சொல்லுதுன்னா ஓனர்ஷிப் ஆஃப் ஐட்டம்ஸ். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தபால் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஓனர்ஷிப் அப்படிங்கிறது யாரு பண்றா அப்படின்னு பார்க்க போறோம். சோ டொமஸ்டிக் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு தபால் அப்படிங்கிறது யாருடைய அது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சென்டர்னுடைய, யார் அனுப்புனரோ அவரோட ப்ராப்பர்ட்டி தான். எப்ப வரைக்கும்னா அது டெலிவரி ஆகுற வரைக்கும் அது அவருடைய ப்ராப்பர்ட்டி தான். ஒன்னா டெலிவரி ஆகும், இது திரும்ப வரும் இல்லையா? சோ அந்த தபால் இங்க இருந்து அங்க போய் அந்த அட்ரஸ் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அது யாருடைய ப்ராப்பர்ட்டி, அதனோட ஓனர்ஷிப் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அது சென்டர்னுடைய ப்ராப்பர்ட்டி. எக்ஸப்ட் எப்ப அப்படின்னா ஒரு தபால உங்களுக்கு வந்து சீஸ் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு சட்டம் சார்ந்து சீஸ் பண்ணிடுறாங்க, அது வந்து உங்களுக்கு சீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்ப மட்டும்தான் அது கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துல முழுக்க அது சென்டருடைய ப்ராப்பர்ட்டி தான். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் அது டெலிவரி ஆகுற வரைக்கும் அது வந்து அந்த சென்டருடைய அவருடைய அது ப்ராப்பர்ட்டியாக தான் இதை வந்து ட்ரீட் பண்ணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஓனர்ஷிப் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஓனர்ஷிப் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ சென்டர்னுடைய ப்ராப்பர்ட்டி தான். அன்லெஸ் வந்து இது வந்து யாரும் சீஸ் பண்ணாத வரைக்கும், அதாவது யாருமே இது வந்து கைப்பற்ற வரைக்கும், எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் இந்த நாடும் அந்த நாடும் அந்த தபாலை வந்து கைப்பற்றும் வரைக்கும் அது யாருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சென்டர்னுடைய ப்ராப்பர்ட்டி தான். சோ இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றதுதான் உங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ 25th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம பார்க்க போறது ப்ரொஹிபிஷன்ஸ் அப்படின்றது பார்க்க போறோம். சோ மறுப்பு, எந்தெந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுடைய தபால்கள்ல அனுப்பக்கூடாது அப்படின்றத பாக்குறதுதான் ப்ரொஹிபிஷன்ஸ். சோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரொஹிபிஷன்ஸ் மட்டும்தான். இதுல பெரிய சேஞ்சஸ் முன்னாடி நீங்க பார்த்ததுக்கும் இதுக்கும் கிடையாது. ஆனா இப்போ ஒரு தடவை ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. அந்த சேஞ்சஸ் மட்டும் என்ன அப்படின்றத இந்த ஸ்கிரீன்ல பாக்கலாம் வாங்க. சோ முதல்ல ப்ரொஹிபிஷன்ஸ் எதெல்லாம் பண்ணக்கூடாது. ப்ரொஹிபிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இதெல்லாம் ப்ரொஹிபிட்டடா இல்லையா அப்படின்னு சின்ன சின்ன உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. சோ இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இந்த ஒரு ரெகுலேஷனோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடுவோம். சோ லாஸ்ட் ரெகுலேஷன் இதான். சோ கொஞ்சம் கவனமா எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்னலாம் ப்ரொஹிபிஷன்ஸ் சொல்றாங்கன்னு பார்ப்போம். எனி எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது ஏதாவது வெடிக்கக்கூடிய பொருட்கள், டேஞ்சரஸ் ஆபத்தான பொருட்கள், அல்லது ஃபில்தி, நாக்ஷியஸ் ஆர் டெலிட்டீரியஸ் சப்ஸ்டன்ஸ், அதாவது உங்களுக்கு அசுத்தமான ஏதாவது ஒரு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் எதுவுமே அனுப்பக்கூடாது. அண்ட் எந்த ஒரு கூர்மையான ஆயுதம், ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் நாட் ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட், எந்த ஒரு கூர்மையான ஆயுதமே முறையாக பாதுகாக்கப்படாம அனுப்பக்கூடாது. அண்ட் எந்த ஒரு லிவிங் கிரியேச்சர், ஒரு உயிருள்ள ஒரு பிராணியோ அதை முறையாக, அதாவது நம்ம போஸ்ட் ஆபீஸ்க்கோ அல்லது நம்மளுடைய போஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நம்மளுடைய அபிஷியல்ஸ்க்கோ தீங்கு விளைவிக்கும் வகையில் இருக்கக்கூடிய எந்த வித உயிரினமும் நம்ம வந்து தபால் மூலியமாக அனுப்புதல் கூடாது. அடுத்தது என்ன சொல்றாங்க, எனிதிங் லைக்லி டு இன்ஜூர், காயப்படுத்தக்கூடிய அல்லது தபால் மூலம் அனுப்பும் போது நம்மளுடைய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ எதுக்குமோ சேதப்படுத்தக்கூடிய எந்த ஒரு தீங்கு விளைவிக்கும் பொருட்களையும் நம்ம வந்து தபால் மூலம் அனுப்பக்கூடாது. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு டிக்கெட், அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம விளம்பரம் ஆர் லாட்டரிஸ், அதாவது அரசாங்கம் அனுமதித்தாலே ஒழிய அரசாங்கம் தடை செய்த லாட்டரியை தடை செய்த எந்த மாநிலமுமே லாட்டரி என்பதை அனுப்பக்கூடாது. சோ எக்ஸப்ட் த கேஸ் வேர் லாட்டரி இஸ் ஆர்கனைஸ்டு, ஒரு சில மாநிலங்கள் லாட்டரின்றது ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க, அது வந்து அக்செப்டபிள், அவங்க அனுப்பலாம். மற்ற பிற மாநிலங்கள் அனுப்பக்கூடாது. டிக்கெட், அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம் எதுவும் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி எனி இன்டீசன்ட், இம்மாரல், அப்சீன் பிரிண்டிங், எந்த ஒரு அநாகரிகமான, ஒரு ஒழுங்கக்கேடான அல்லது ஒரு ஆபாசமான அல்லது ஒரு புகைப்படமோ ஒரு கல்வெட்டோ எதுவுமே வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த அடுத்த பாயிண்ட். சோ அடுத்தது எனி ஐட்டம். ஓகே, எனி ஐட்டம், அதாவது அதுல வந்து ஒரு டிசைனோ எந்த ஒரு வார்த்தையோ ஒரு பொருள் மேல இல்ல அதோட அட்டையில ஏதோ ஒரு அநாகரிகமான அல்லது ஆபாசமான ஒரு அப்சீனான ஒரு விஷயங்கள், இல்ல தேச துரோக விதமாக, இல்ல ரொம்ப ஒருத்தரை வந்து அச்சுறுத்தும் வகையில ஒரு மாதிரி ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி பொருட்களை அனுப்பக்கூடாது. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்க, எனி ஐட்டம் விச் இஸ் ப்ரீ ஜுடிஷியல் டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்டம் மற்றும் ஒழுங்க வந்து அதற்கு பாதகமாக இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் அனுப்பக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்க, எனி ஐட்டம் கவர்லயோ அதாவது குற்றவாளியாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட, அதாவது குற்றவாளி அப்படின்றது தற்போதைய நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு நபருடைய பெயரையோ இல்ல அது வந்து அவருடைய புகைப்படமோ அந்த மாதிரி நம்ம தபால்ல வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள்லயோ அல்லது அதோட அட்டையிலையோ எந்த வந்து பார்த்தாலே அதை வந்து ஸ்டாம்ப் அப்படின்ற மாதிரி நமக்கு பார்த்தா அது ஸ்டாம்ப் மாதிரி மிஸ்டேக்கா கூட அதை வந்து ஸ்டாம்ப்னு நினைக்கிற மாதிரி எந்த ஒரு புகைப்படமும் இருக்கக்கூடாது. சோ அது பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிக்சரும் அந்த மாதிரி தபாலோட மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நர்கோட்டிக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆஸ் டிஃபைன்ட் பை இன்டர்நேஷனல் நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்ட், அதாவது சர்வதேச போதைப் பொருள் கட்டுப்பாடு வாரியத்தால தடை செய்யப்பட்ட எந்த ஒரு போதைப் பொருட்களோ அல்லது அந்தந்த மத்திய மாநில அரசுகள் அவங்க வந்து தடை செய்யப்பட்ட எந்த ஒரு ட்ரக்ஸும் அனுப்பக்கூடாது அப்படின்றத அடுத்து சொல்றாங்க. அடுத்தது கவுண்டர்ஃபீட் அண்ட் பைரேட்டட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் நிறைய புதுசா இன்க்ளூட் ஆயிருக்கு மேடம். போன பிஓ கைட்ல இல்லாம கொஞ்சம் சில அடிஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அதனாலதான் இதை பொறுமையா தெளிவா சொல்றேன். அடுத்தது கவுண்டர்ஃபீட் அண்ட் பைரேட்டட் ஐட்டம்ஸ், போலியான அல்லது திருடப்பட்ட பொருட்கள் எதையும் நம்ம வந்து
டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது, அனுப்பக்கூடாது. அடுத்தது அதாவது எனிதிங் which by nature may expose officials, அதாவது நம்ம அபிஷியல்ஸ்க்கோ இல்ல பொதுமக்களுக்கோ எந்த ஒரு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபத்தான பொருட்கள், டேஞ்சரஸ் குட்ஸ், அதே மாதிரி போதைப் பொருட்கள், அதே மாதிரி தடை செய்யப்பட்ட மருந்துகள், அதாவது சர்வதேச விமான போக்குவரத்து கழகம் இருக்கு இல்லைங்களா, IATA, அதே மாதிரி இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், அப்புறம் வனவிலங்கோட அந்த இது வைல்ட் லைஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940. சோ அதே மாதிரி எந்த ஒரு சட்டம் இந்த மாதிரி ட்ரக்ஸ வந்து புறக்கணிக்குதோ, இந்த மாதிரி அனுப்பக்கூடாது அப்படின்றத ப்ரொஹிபிட் பண்ணுதோ, தடுக்குதோ, அந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து எதுவுமே அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பேட்டரி அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து ஏர் மூலியமா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது, சர்ஃபேஸ் மூலியமாக வேணா அந்த மாதிரி பொருட்களை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைவ் அனிமல்ஸ், அதாவது நம்ம ரெகுலேஷன்ல அனுமதிக்கப்பட்ட ஒரு சில உயிரோட இருக்கக்கூடிய லைவ் அனிமல்ஸ் தவிர வேற எதையுமே அனுமதிக்க கூடாது. அதே மாதிரி காயின்ஸ், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், இல்ல வேற ஏதாவது ஒரு மதிப்புமிக்க பொருட்கள் ஏதாவது அது மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து எதுவுமே அனுப்பக்கூடாது. இது எல்லாமே நம்ம ரிசர்வ் பேங்க் இந்தியாவுடைய வழிகாட்டுதல் இது எல்லாத்துக்கும் உட்பட்டு அந்தந்த லா அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கு உட்பட்டுதான் காயின்ஸ், பேங்க் நோட்ஸ் அனுப்பணும். உங்களுக்கே தெரியும் காயின்ஸ், பேங்க் நோட்ஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னா அதற்கென்று ஒரு சிறப்பு முறை இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட் டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கட்டாயமா இன்சூர்ட் பண்ணி தான் அனுப்பணும். சோ காயின்ஸ், பேங்க் நோட்ஸ் அன்இன்சூர்டா அனுப்புதல் கண்டிப்பாக கூடாது. அதே மாதிரி கடைசியாக இறக்குமதி அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் ஒரு விஷயத்த வந்து தடை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொருட்களையும் நம்ம அனுப்பக்கூடாது. ஏதாவது ஒரு நாட்டு நம்ம கண்ட்ரி வந்து இதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு தடையாக ஒரு பொருட்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்றதா இது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் அல்லது அட்ரஸையை தவிர்த்து உள்ள இது இல்லாம ஒரு தேர்ட் பர்சன் யாராவது இதுக்குள்ள ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட் அனுப்பணும்னு நினைச்சா அது வந்து அனுப்பக்கூடாது அப்படின்றாங்க. அதே மாதிரி கடைசியாக நம்மளுடைய யுனிவர்சல் போஸ்டல் யூனியன் அல்லது வேற எந்த அமைப்புமே தடை செய்யப்பட்ட எந்த பொருட்களுமே அனுப்பக்கூடாது. ஸோ எனிதிங் ப்ரொஹிபிட்டட் பை இன்டர்நேஷனல் போஸ்டல் சர்வீசஸ், பை யுனிவர்சல் போஸ்டல் யூனியன் அண்ட் எனி அதர் ஆர்கனைசேஷன். அண்ட் கடைசியா என்ன சொல்றாங்கன்னா ஜெனரலைஸ்டா எனி அதர் திங் ப்ரொஹிபிட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ மத்திய அரசால அப்பப்போ தடை செய்யப்பட்ட வேற எந்த ஒரு பொருட்களையுமே நம்ம வந்து தகவல்ல அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ப்ரொஹிபிஷன்ஸ் முன்ன விட நிறைய எக்ஸ்ட்ராஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ இதை வந்து நீங்க ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்க. சோ இதுல வந்து கண்டிப்பாக ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் கொடுத்து ப்ரொஹிபிஷன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டைம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொஞ்சம் இன்னும் நிறைய அடிஷன்ஸ் எல்லாம் சேர்த்து ப்ரொஹிபிஷன்ஸ்ல நமக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் நமக்கு ரெகுலேஷன் நம்பர் 25. சோ இப்போ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலேஷன் 13ல இருந்து 25 வரைக்கும் ப்ரொஹிபிஷன்ஸ் வரைக்கும் இவ்வளவு நேரம் நம்ம வந்து பாத்திருக்கோம். சோ இந்த கிளாஸ் வந்து நான் இதனோட வைண்ட் அப் பண்றேன். சோ அடுத்த கிளாஸ் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம், இதே மாதிரி ஒரு சின்ன ஜிஸ்டோட நம்ம பார்க்கலாம். சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச். மேடம் சொல்லுங்க மேம். இது அட்ரஸ் வந்து ஒரே ஒரு அட்ரஸ் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களா மேடம்? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 அட்ரஸ் இருக்கும், அதுல வந்து யாருக்குன்னு டிக் பண்ணி அனுப்பியிருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். ரூல்லயும் அந்த அட்ரஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் உள்ளவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும்னு இருந்துச்சு. இப்ப ரெகுலேஷன்ல தெளிவா சொல்லிட்டாங்களே, ஒரு பர்டிகுலர் பர்சனையோ பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனையோ பர்டிகுலர் ஃபர்ம் தான் கொடுக்கணும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சோ யாரையோ தனியா தான் சொல்லணும் மேடம், ஒரு இண்டிவிஜுவல தான் சொல்லணும். 1 2 3 போட்டு 1 டிக் பண்ண கூடாது மேடம். அது மாதிரி வருது மேடம், எங்க டிஃபென்ஸ் ஏரியால 2-3 அட்ரஸ் போட்டு அவங்களுக்கு தனித்தனியா டிக் பண்ணி வருது இப்போ ரெகுலரா, அதனால கேட்டுக்கிறேன் மேடம். பட் ஆனா இந்த ரெகுலேஷன்ல தெளிவா சொல்லிருக்காங்க மேடம், ஒரு பர்టిక్యులர் பர்சன் ஆர் ஃபர்ம் ஆர் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே, थैंक यू. ஓகே மேடம், thank you very much. டவுட்ஸ் இருந்தா குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. thank you all, thank you very much sir. thank you sir. thank you மா. அப்புறம் சில பேர் வந்து எப்படி ஜாயின் பண்றது கிளாஸ்லன்னு கேக்குறாங்க, குரூப்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு. நீங்க நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 9840571125. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க, டெஃபினட்டா உங்களுக்கு லிங்க் அனுப்புறோம், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஜாயின் பண்றதோட அப்படியே இருக்கக்கூடாது, கண்டிப்பா கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணணும். கிளாஸ்ல அட்டென்ட் பண்றது இருக்கும். 98
98 மேடம் நான் இப்ப மெசேஜ்ல டைப் பண்ணிருக்கேன் பாருங்க சாரோட நம்பர் 9840571125 9840571125. ஓகே, இதுல கண்டிப்பா இல்ல ஜாயின் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை அட்மிட் பண்றோம். இன்னைக்கு மெயினா கவனிங்க, பழைய பிஓ கைடுக்கும் இந்த போஸ்ட் ஆபீஸ் ரெகுலேஷன் இந்த வருஷம் கரண்டா வந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நிறைய ஒன்னொன்னையும் இதுக்காக ரிசர்ச் பண்ற மாதிரி மேடம் வந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு பாடத்தை எடுக்கிறாங்க. டெஃபினட்டா இது உங்களுக்கு வேற எங்கேயுமே உங்களால கிடைக்காது. ஆனா நீங்க இதெல்லாம் படிக்கிறதுலயே எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நிறைய படிக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா நீங்க வந்து கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ரம்யா கொஞ்சம் இருக்குமா, நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு படிங்க. ஏன்னா நீங்க படிக்கலைன்னா கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா இது வந்து இந்த தடவை பிஓ ரெகுலேஷன்ங்கிறது கம்ப்ளீட்டா பிஓ கைட்ல இருந்து மாறி இருக்கு. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நிறைய சேஃப்டி செக்யூரிட்டிக்காக நிறைய மாத்தி இருக்காங்க. அதனால நீங்க கண்டிப்பா நீங்க வந்து பல விஷயங்களையும் வந்து ஒரு தடவைக்கு இல்ல 2 தடவை கண்டிப்பா பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். இதுக்கான கேள்வியெல்லாம் கண்டிப்பா கடைசியா மேடம் கடைசியா கொடுப்பாங்க. நீங்க முதல்ல பாடத்தை அப்படியே படிங்க. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். குட் நைட். தேங்க்யூமா. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ்.